வந்து எங்களோட வந்து பிறந்த நாள் எல்லாம் நல்ல வடிவா வந்து சாப்பிட்டு எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போனது. அப்பா கிட்ட இருந்து கோல் வந்தது அப்படின்னு சொல்லி அக்கா வந்து கோல் அடித்தான். கோல் அடிச்சு இப்படி சொல்லி சொன்னான். அப்ப நாங்க நிஜம் ஏதோ சாதாரணமா இருக்கும். அன்பு உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். நீண்ட நாளைக்கு பிறகு நாங்க உங்களை வந்து இந்த வீடியோல சந்திக்கின்றோமே. நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு மேலால நாங்க வீடியோ எதுவுமே போடல. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, என்ன காரணம் ரூபி, என்ன வளர்த்த பெரியப்பா, நான் வந்து அவர் அப்பா தான் சொல்றேன். நான் பெரியப்பா வந்து காலமாகி விட்டாருன்னு திடீரென்று நாங்கள் வந்து எங்களுக்கு டைமாக நாங்க நிறைய இதுகள் போடணும் நினைச்சாங்க வீடியோக்கள் எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு நிறைய நடந்தது. அந்த நாங்கள் என்னன்னு சொல்ல 18ஆம் தேதி 18ஆம் தேதி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பர்த்டே நடந்தது. நாங்க பர்த்டே வந்து நல்ல ஸ்பெஷலா தான் கொண்டாடினாங்களே. நாங்க எதிர்பார்க்காத விதமா வந்து பர்த்டே எல்லாம் செய்த நாங்க அந்த பிளாக் எல்லாமே போடணும்னு இருந்தது. அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்னைக்கு வந்து எங்களோட வந்து பிறந்த நாள் எல்லாம் நல்ல வடிவா வந்து சாப்பிட்டு எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போனவே. நாங்க அடுத்த நாள் நாங்க வீடியோவும் அப்லோட் பண்ணணும். நான் பர்த்டே வீடியோவும் அப்லோட் பண்ணணும் எடிட் பண்ணி கொண்டு இருக்கேன். நைட்டு 19ஆம் தேதி நைட்டு நான் எடிட் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் அப்ப அந்த எடிட் பண்ணி கொண்டு கேட்க எங்களோட பெரியம்மா அப்பா கிட்ட இருந்து கோல் வந்தது அப்படின்னு சொல்லி அக்கா வந்து கோல் அடித்தான். கோல் அடிச்சு இப்படி சொல்லி சொன்னான். அப்ப நாங்க நிஜம் ஏதோ சாதாரணமா இருக்கும்னு தான் நாங்க என்ன சொன்னா கொஞ்சம் கூட நாங்க வருத்தமே இல்ல. நான் நல்லா வருவா சைக்கிள் ஓடுவேன். அங்க இருந்து நான் நினைக்கிறேன் எத்தனை கிலோமீட்டர் வரும், ஒரு 4 கிலோமீட்டர். அங்க இருந்து பெரியம்மாவை மேத்தி கொண்டு இங்க சைக்கிள்ல வருவாரு. அப்ப அப்படி வந்தவர் திடீரென வந்து காலமாகிவிட்டாரு. அதை வந்து எங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது சொன்ன ஒரு நாங்க நினைச்சு கூடி பார்க்காத ஒரு விஷயம் இது வந்து. அவருக்கும் தெரியாது. நாங்கள் ஒரு ஆளுக்கு வந்து வருத்தம் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நாங்க அதை வந்து நினைச்சிருப்போம் எனக்கு பிடிச்ச நேரம் இதன். ஆனா இதை நாங்க கொஞ்சமே நாங்கள் இல்ல யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான் இது. வீட்டை கூட அம்மாவோட எதிர்பார்க்கல ஒரு சம்பவம் நடக்கும். அதுவும் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள நடந்து முடிஞ்சுதாமே. அதுவும் அன்னைக்கு என்னன்னு சொன்னாங்க வீட்டை இந்த மழை பெஞ்சது. இங்க வந்து மழை பெஞ்சு ஒரு அப்ப சரியான மழை இங்கன்னு சொன்னா இந்த குளங்கள் எல்லாம் பாஞ்சு சரியான வெள்ளமா இருந்தா அப்ப தண்ணி நண்டா போல அதுல எல்லாம் பட்டி விட்டு எல்லாம் அந்த விட்ட சுத்தி தண்ணி என்னண்டா போல எல்லாம் பட்டி விட்டு அந்த மரக்கொப்புகள் மற்றது மடலி ஓலை எல்லாம் பட்டி எல்லாமே செய்தவர் அன்றைக்கு செய்துட்டு குளிச்சுட்டு இருந்து அன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன புரோகிராம் போல இருந்த சரியம்மா பார்த்து கொண்டு இருந்த டிவி பார்த்து கொண்டு இருந்துட்டு திடீரென சாப்பிட கொண்டு கூப்பிட்டா போல. அப்ப அக்காட போயும் போயிருக்கான் இடியப்பம் வைக்க வயலாகும். அப்ப அத்தனுக்கு வந்து இயலாத அப்ப அங்கதான் வந்து அம்மா வந்து இடியப்பம் வைக்க கொடுக்குறவங்க. அவ வாங்க போய்க்கல. அப்ப பவித்து அவனுக்கு பேர் அக்காட பொடியனுக்கு. அப்ப அவனுக்கு கேட்டது சாப்பிட்டு போக்குண்டு. அப்ப அவன் சொன்னாங்க இல்லைன்னா அவன் போய் சாப்பிடுவேன் நான் பேருந்து சாப்பிட போட்டு அவன் விட்டு வந்துட்டான். அதை விட்டுட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தால இப்படியான ஒரு சம்பவம் துயரமான செய்தி வந்து கிடைச்சது. நாங்கள் போன் வரைக்கும் இப்ப சாதாரணமா சில பேருக்கு வந்து இப்ப வயசு போனா நெஞ்சுக்க குத்துறது இது வழக்கம் தானே 2 தான் போனோம். ஆனா அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு நடந்ததும் இல்லையாமே. திடீரென்னா ஒரு இது அவர் வந்து என்ன வந்து சின்ன குழந்தையில இருந்து எடுத்து வளர்த்தவேல். எங்களுக்கு வந்து மாமா தானே. நாங்க அம்மாண்டா அக்காண்ட மாமா நாங்க ஒரு மாமாண்ட சொல்றது எல்லாருமே பெரியப்பான்னு சொல்லி அது பெரியம்மாண்டே அப்படியே கூப்பிட்டு பழகிட்டுது சொல்றது. அது வந்து எங்கட அம்மாட எந்த அம்மாட அக்காட கணவர் தான் நான் பெரியப்பா. திடீரென வந்து இப்படி இறந்தது வந்து எங்களுக்கு ஒருத்தருக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரமா. என்ன சொன்னா என்ன வந்து நாம் பிறந்து அம்மா வந்து 8-9 நாள் பிறந்துட்டா. அதுக்கு பிறகு வந்து இதெல்லாம் எடுத்து வளர்த்தது பெரியப்பா தான் என்ன எடுத்து வளர்த்தது. சின்ன குழந்தையில இருந்து வளர்த்து நான் அப்படி வளர்ந்துருக்கிறேன்.
அவர் வந்து திடீரென அப்படி காலமாயினது வந்து மற்றவங்களோட இன்னொரு விஷயம் நடந்தாலும் அது 2 பேரும் தான் தெரியும். சொன்னா நிறைய சகோதரம் எங்களோட அப்பாவுக்கு இருக்குது, இருந்தாலுமே நாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அதை 2 பேரும் தான் போய் கூப்பிடுறாரு. எங்களோட பேர்த்துனா வேற ஒரு இடத்துக்கும் சொல்லாட்டிக்கும் அப்பா சொல்லுவாங்க அக்காவையும் மத்தானையும் கூப்பிடுவோம், வேற ஒரு தான் அப்பா நடுவுமே சொல்றாரு. அப்படி என்ன தூக்கி வளர்த்து 4 புருஷன் இருக்கிறதுக்கு காரணம் அவையெல்லாம். என்ன சொன்னா அம்மா வந்து எனக்கு இல்லை, அம்மா அப்பா வந்து நான் ஒரு நாள் கூட பெரியப்பா பெரியம்மான்னு கூப்பிடுறேன் இல்லை, அம்மா அப்பான்னு தான் நான் சொல்றேன். எனக்கு வந்து அவையில் தான் அம்மா அப்பா மாதிரி தான் நான் நினைச்சு கொண்டு அப்படிதான் நான் வளர்த்தேன். நாங்க அப்படி வளர்த்தவேல் இப்படியான ஒரு பேரம் நடந்தது. ஒரு குழந்தை வளர்த்து இந்த காலத்துல வளர்க்குறன்றதே ஒரு பெரிய ஒரு இதுதானே. இந்த காலத்துல யாருமே அப்படி வளர்க்க மாட்டேன்னு. அப்ப அந்த காலத்துல இருந்து 89ஆம் ஆண்டிலிருந்து இந்த வளர்த்து நாம கல்யாணம் கட்டின அப்புறம் நான் இங்கே இருக்கிறேன். அதுக்கு முதல் இந்த வளர்த்து அப்ப உயிரோட இருக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னா அஞ்சலவுல இந்த காலத்துல இருக்கிறனோ தெரியல. யாருந்தாலும் இந்த குழந்தை கிடைச்சி இப்படி நாங்க வளர்க்குறோம்னு சொல்லி வந்து முன்னுக்கு வந்து வளர்க்க மாட்டேன்னு ஒருத்தர் அவையில் வந்து வளர்த்து அப்படி இரண்டு திடீர்னு இறந்தது வந்து எங்களுக்கு சரியான வேதனை தான். எல்லாருக்குமே எங்களோட குடும்பத்துல எல்லாருக்குமே வேதனை தான். அது ஏன்னு சொன்னா வயசு போட்டுதான், வயசு போனாலும் அவருக்கு எந்த வருத்தம் இல்லை. நம்ம வருத்தத்துல இருந்து கொஞ்ச நாள் பார்த்து அப்படி இருந்து ஒண்ணுமே நடக்கவே இல்லையா, அதான் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது காரணம். ஒரு வருத்தம் இல்லை அவருக்கு வந்து இந்த கண்டம் பிரச்சனை, அது வந்து ஆப்ரேஷன் செய்து அதுக்கு மட்டும்தான் அவர்கிட்ட கிளினிக் ஒப்பியே இருக்கும். மற்றபடி எந்த சுகரோ கொலஸ்ட்ராலோ எந்த வருத்தமும் எதுவுமே இல்லை. அவர்கிட்ட எந்த கிளினிக் ஒப்பியே இல்லை. ஏன்னா 83 வயசு, 83 வயசுலையும் அவருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ வந்து தடி தூண்டி பொல்லு தூண்டி அப்படி நடக்கிற மாதிரியும் இல்லை. அவர் படி வேலையும் சைக்கிள் ஓடுவார், நடப்பார், மாடு கட்டுவார், எல்லா வேலையும் சகல வேலையும் செய்வார். அப்படிதான் இருந்தவர் திடீர்னு வந்து இறந்துட்டார். அதாலதான் நாங்க வந்து எந்த காணொலியும் பதிவு செய்யவில்லை. நாங்க செய்து ஆனா இந்த பர்த்டேக்கு செய்த நாங்கள் என்னன்னு சொன்னா நிறைய பிளான் இருந்த நாங்க வீடியோட இந்த வீடியோ இப்படி பர்த்டே வீடியோ போட்டு அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்பெஷலான வீடியோவும் இருந்தது எங்கள்கிட்ட போடுறதுக்கு. நாங்க அதை ஒண்ணுமே போடல. இனி வந்து நாங்க தொடர்ந்து போடுவோம். என்ன எல்லா கஷ்டத்தையும் கடந்துதான் போகணும். இப்ப அந்த வேதனையில தான் நாங்க வந்து மன வேதனையில நாங்க வந்து அப்படி ஒன்றும் போடல, காணொலி ஒன்றும் பதிவு செய்து நாங்கள் பதிவுடையில எங்களோட சேனல்ல வந்து விஆர் பிளாக் சேனல்ல வந்து மற்றது நான் வந்து இந்த போஸ்டும் வந்து நான் யாருக்குமே சில பேர் யோசிப்பேன். எங்களோட வீடியோ வந்து கூடுதலா பாக்குற உறவுகள் வந்து நிறைய பேர் இருப்பேன். அவையில் வந்து யோசிப்பேன் இன்னும் ஒரு நாள் போடல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய உறவுகள் வந்து யோசிப்பேன். நேற்று கூட இந்த ஃப்ரெண்ட் படிக்கணும் வெளிநாட்டில் இருக்கான், கோல் எடுத்து கேட்டான். அவனுக்கு தெரியும், தெரிஞ்ச கூட எடுத்து கேட்டான் ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் இதான் பிரச்சனை, நான் இப்போ வீடியோ போடுறது வந்து நல்லது இல்லை, அதுக்காக தான் நான் போடல அப்படின்னு சொல்லிட்டு. அதால தான் நாங்கள் எந்த வீடியோவுமே நாங்கள் போடல. நாங்கள் இனி வந்து நாங்கள் தொடர்ந்து காணொலியில போடுவோம். என்ன ஜூதி போல இப்பதான் இன்கம் வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் அந்த டைம்ல வந்து வீடியோவும் போட முடியாம போயிட்டு தானே, நான் அதெல்லாம் தனி வீடியோவா தான் போடுவோம்னு நினைச்சேன். நாங்க போடுவோம். என்ன கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போடுவோம். இன்றைக்கு நாங்க இனி தொடர்ந்து எங்களோட காணொலியை நீங்கள் பார்க்கலாம். இதோட நாங்க இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். என்ன மறக்காம எங்களோட சேனலை வந்து யாராவது முதல் தலைவா பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதுல பக்கத்துல பெல் என்ன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்க கூடியதா இருக்கு. இனி வந்து உங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு இன்னுமே கூடுதலா தான் வேணுமே. சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு இப்போ கழிச்சு கொண்டிருக்கிறோம். அதில் ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. என்ன இங்கே வந்து அன்றைக்கு பிறந்த நாட்டில் இப்படி எங்களோட நண்டு ஒன்றாடியா ஒரு என்னன்னு சொல்றது ஒன்றா இருந்து எல்லாம் ஒரு சந்தோஷமா இருந்து தொடர்ந்து 3 நாள் மழை வந்து பெஞ்சு கொண்டே இருந்தது. சரியான மழை. அந்த மழையெல்லாம் பார்க்காம அது முதல் தாடியெல்லாம் வளர்த்து வச்சிருந்து வரோம். தாடி சேவண்டு மடுக்காம இருந்த வரோம். இந்த பிறந்த ஆண்டு வந்து சேவெல்லாம் எடுத்து அம்மாவும் சொன்னவோ தான் கேட்டோம் உடனே குளிக்கிட்டு மழை வந்து வரோம். இப்போ வந்து இந்த பிறந்த வந்து நடந்து அடுத்த நாள் வந்து திடீர்னு 19ஆம் தேதி வந்து திடீர்னு இறந்தது. ஒரு யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரம். ஓகே, நாங்கள் இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். முன்பு காணொலியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.
ஓகே ஓகே பாய் ஓகே பாய் ப்ரோலே